நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 1:41 வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தும் எந்த ஒரு காரியத்திலும் அவர் நமக்கு உதவுகிறவராகவே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்மிடையே காணப்படும் பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நாம் நம்முடைய ஜெபங்களில் ஒரு வரம்புக்குள்ளாக விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஏனெனில் தேவன் நம்முடைய தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்க சித்தமுள்ளவர் என்பதை நாம் முழுமையுமாக புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை நாம் அநேக முறை ஜெபித்தும் பதில் கிடைக்க பெறாத, நம்பிக்கையற்ற, நிச்சயமில்லாத காரியங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவை எதினால் பதில் கிடைக்க பெறவில்லை என்பதை என்றாவது சிந்தித்ததுண்டா? தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய வல்லமையையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். தேவன் அவருக்கு மகிமை உண்டாகும் எந்த காரியத்தையும் நமக்கு செய்ய விரும்புகிறார். யோவான் 14:13-14 வசனங்களை பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஏனெனில் அதன் மூலம் இயேசு மகிமைப்படுவார். எனவே தான் அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். நம்முடைய இரட்சிப்பிற்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய கிரியை வெளிப்படவுமே அவர் அவதரித்தார். மார்க்கு 1:40 குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள், சுத்தமாக்க உம்மால் ஆகும் என அறிந்திருந்த அவனால் அவருக்கு சித்தமுண்டு என்பதை அறியாதிருந்தான். எனவே தான் சித்தமானால் என்று கூறுகிறான். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் நம்மை தகுதியில்லாதவர்களாகவும் அசுத்தமானவர்களாகவும் உணர்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபையினால் நாம் தேவனிடத்தில் வருகிறோம். அதைத்தான் எபிரேயர் 4:16 வசனம் கூறுகிறது. நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று. அன்பரே, தேவன் இப்போதே நம்மை எல்லா விரும்பத்தகாத சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறார். அவரிடத்தில் செல்வோம். யாரும் தொட விரும்பாத குஷ்டரோகியின் மேல் மனதுருகி அவனை தொட்டு சுகப்படுத்திய இயேசு இன்று நம்மையும் தொடுவார். நீங்கள் எதை கேட்டாலும் அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் காரியமாக இருந்தால் அதை செய்ய சித்தமுள்ளவர், வல்லமையுள்ளவர். வியாதியானாலும் வறுமையானாலும் எவ்வித பிரச்சனையானாலும் இயேசு கூறுகிறார், எனக்கு சித்தமுண்டு.